வணக்கம், நான் டாக்டர் பிரேம்குமார், கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், டயப்ளஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு இந்த வீடியோல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இடைப்பட்ட விரதம், அது சேஃபா இல்லையான்னு பார்க்கலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பாத்தீங்கன்னா இப்போ உலகம் முழுக்க பரவலா மக்களால பின்பற்றப்படுது. அது ஒரு புதிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா தொன்று காலமா பல வருஷங்களா நம்ம முன்னோர்கள் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க. இது ஒரு ஆங்கில பேரோட நம்ம ஊர்ல வந்திருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ உடல் பருமனால பாதிக்கப்படுறாங்க. அதுக்கான மூல காரணம் பாத்தீங்கன்னா அளவறிந்து உண்ணதல் இல்லை. பசிச்ச பிறகு மக்கள் உணவு எடுத்துக்கிறல. இதன் காரணமா அளவுக்கு அதிகமா உணவு போய் சேருது. அது எனர்ஜியை வெளியேறாததுனால கொழுப்பு சத்தா மாதிரி உடம்புல உட்கார்ந்து உடல் பருமன் வருது. அதனாலதான் நீங்க பாக்குற சின்ன வயசுல இப்போ நிறைய பேருக்கு சக்கரை நோய், ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் அளவு கூடுறது, ஃபேட்டி லிவர் டிசீஸ், புரட்டை, அதனால ஒரு அப்செட்டிவ் ஸ்லீப் இந்த பல உடல் உபவாதைகள் ஏற்படுது. சோ இந்த மாதிரி உடல் பருமனால இருக்கிறவங்க அதனால வெளியேற முடியல. ஏன்னா உடல் பருமனுக்கு பாத்தீங்கன்னா மருந்துகள் போட்டீங்கன்னா பல ஆயிரம் செலவாகும். ஆபரேஷன் இருக்கு, அது ஒரு சிலருக்கு பொருந்தும். ஆனா பெரும்பாலான மக்கள் தன்னோட உணவு அளவை குறைக்கிறது மூலயமாவே உடல் பருமன்ல இருந்து வெளியே ஒரு 10% வரைக்கும் விலையை குறைக்கணும். இதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க.